ஹாய், வெல்கம் டு பிரபாவி டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேரர் சோழர் பாண்டியர் இதோட இன்ட்ரடக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்ட் 1 கொடுத்துருப்பேன். அதில் பார்த்துக்கோங்க சங்க காலம்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போது சேரர்கள் பற்றி பார்க்கலாம். சேரர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு சைடு மட்டும் இல்லை, இவங்க கேரளா சைடும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. தமிழகத்தை சேர்ந்த மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அடுத்த லைனில் பாருங்கள், 10 சேர மன்னர்களின் செய்திகளை கூறுதான். ஓகேவா? இதில் 2 அரசர்கள் பற்றி பார்ப்போம். ஒன்று சேர அரசன் செங்குட்டுவன், இன்னொருத்தவர் சேரல் இரும்புரை. சேர அரசன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கண்ணகிக்கு சிலை வைக்கிறதுக்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்திருப்பார். இவர் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர். ஓகேவா? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகள் யாருன்னா சேரன் செங்குட்டுவனின் தம்பி. அடுத்து சேரல் இரும்புரை என்ன பண்ணியிருப்பார்னா, அவருடைய பேரில் நாணயங்களை வெளியீடு பண்ணியிருப்பார். சேரல் இரும்புரை தன்னோட பேரில் நாணயங்களை வெளியிட்டிருப்பார். சேரர்களோட சின்னம் என்ன? வில்லம்பு. அடுத்து முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன 2 பேர். ஃபஸ்ட் யார்? சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. இது போக இன்னும் 2 பேர், உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் சோழர் பார்ப்போம். தனித்தனியாக பார்த்தா தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது.